எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 5வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு பல பேருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம். பணம் என்றாலே சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேருக்கு பயம் வரும், சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு மன அழுத்தம் வரும். ஏன்? ஏன்னா பணத்தோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். சின்ன வயதிலிருந்து பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசில் பதிந்திருக்கும். பணம் சம்பாதிப்பது கஷ்டம். பணம் இருந்தால்தான் எல்லாம் நடக்கும். பணக்காரர்கள் எல்லாம் வேற மாதிரி. என்னிடம் எப்போதும் பணம் தங்காது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய பணத்துடனான உறவை பாதிக்கும். ஆனால் நண்பர்களே, பணம் என்பது ஒரு கருவி. அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும்போது வாழ்க்கையை மேம்படுத்தும். இன்று காலை நீங்கள் குடித்த தேநீர் அல்லது காஃபி, அது எப்படி உங்களிடம் வந்தது? ஒருவர் அதை தயாரித்தார், ஒருவர் அதை விற்றார், ஒருவர் அதை கொண்டு வந்தார். அதற்குப் பின்னால் பல மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது. அதற்கு பணம் ஒரு பாலமாக இருந்தது. அதனால் பணத்தை வெறுக்காமல் அதன் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலர் பணத்தைப் பற்றி பேசும்போது பணம் போதவில்லை, செலவு அதிகம், எல்லாமே விலை உயர்ந்துவிட்டது என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம். ஒரு விஷயம் கவனியுங்கள். நாம் எதைப்பற்றி அதிகமாகப் பேசுகிறோமோ அதைப் பற்றிய எண்ணமே நம்மிடம் அதிகமாக உருவாகும். அதனால் என்னிடம் இல்லை என்பதற்குப் பதிலாக எனக்கு கிடைத்த பணத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் நன்றி என்று சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இப்போது ஒரு நோட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் எழுதுங்கள், என் வாழ்க்கையில் கிடைத்த பணத்திற்கும் வசதிகளுக்கும் நன்றி. பிறகு சிந்தியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பணம் உங்களுக்கு என்னென்ன உதவி செய்திருக்கிறது? உதாரணம், நான் படிக்க உதவிய பணத்திற்கு நன்றி. எனக்கு உணவு கிடைக்க உதவிய பணத்திற்கு நன்றி. என் குடும்பத் தேவைகளை நிறைவேற்ற உதவிய பணத்திற்கு நன்றி. எனக்கு அனுபவங்களை கொடுத்த பணத்திற்கு நன்றி. எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கிய பணத்திற்கு நன்றி. இன்று ஒரு சிறிய பயிற்சி செய்யலாம். உங்கள் பணப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கும் பணத்தைப் பாருங்கள். அதற்கு மனதில் சொல்லுங்கள், இந்த பணம் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை உருவாக்க உதவுகிறது. இதற்கு நன்றி. அந்த பணத்தை மதியுங்கள். அதைப் பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நன்றி உணர்வு என்றால், நான் எவ்வளவு பணம் வந்தாலும் போதும், முயற்சி செய்யத் தேவையில்லை என்று அர்த்தமில்லை. நன்றி உணர்வு என்பது, எனக்குக் கிடைத்ததை மதிக்கிறேன், மேலும் வளர்ச்சிக்காக முயற்சி செய்கிறேன் என்பதாகும். நன்றியும் முயற்சியும் சேரும்போது நல்ல மாற்றங்கள் உருவாகும். சரி நண்பர்களே, அமைதியாக உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் பணம் உதவிய தருணங்களை நினைத்துப் பாருங்கள். உங்கள் கல்வி, உங்கள் உணவு, உங்கள் வீடு, உங்கள் குடும்பத் தேவைகள், இவை அனைத்திற்கும் பணம் ஒரு வழியாக இருந்தது. மனதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு பண வாய்ப்புக்கும் நன்றி. என்னை ஆதரித்த ஒவ்வொரு வருமானத்திற்கும் நன்றி. நான் பணத்தை மதிக்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் முயற்சி செய்யுங்கள். பணம் செலவு செய்யும் ஒவ்வொரு முறையும், இந்த பணம் எனக்குத் தேவையான ஒன்றைக் கொடுக்கிறது, நன்றி என்று நினைத்துப் பாருங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள், பணம் என் வாழ்க்கையில் செய்த 5 நல்ல விஷயங்கள் என்ன? பணத்தைப் பற்றி என்ன எதிர்மறை எண்ணம் என்னிடம் உள்ளது? அந்த எண்ணத்தை எப்படி நேர்மறையாக மாற்றலாம்? பணத்தைச் சிறப்பாகப் பயன்படுத்த நான் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் என்ன? நண்பர்களே, பணம் என்பது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். பணத்தை மதியுங்கள். பணத்திற்கு நன்றி சொல்லுங்கள். அதே நேரத்தில் நல்ல வழியில் சம்பாதிக்கவும் பயன்படுத்தவும் முயற்சி செய்யுங்கள். இன்று முதல் சொல்லுங்கள்,
என் வாழ்க்கையில் வந்த அனைத்து பண வாய்ப்புகளுக்கும் நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 23 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாளாறு எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.